மங்கையருலகம் 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 இது மங்கையருலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக வாழ்வாங்கு வாழ வேண்டும், வளமாக வாழ வேண்டும், நலமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க. சூப்புகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். தொம்யம் சூப், தொம்யம் சூப், சுவைத்தாலே பரவசம். அது என்னங்க தொம்யம் சூப், பாருங்களேன், நல்லாயிருக்கும். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் பண்ண போகிற டிஷ் வந்து தாய்லாண்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ். அதுக்கு பேர் வந்து தொம்யம் சூப். இதை வந்து நீங்கள் நார்மலாக அவங்க வெஜிடேரியன் நான்வெஜ்ஜாக பண்ணுவாங்க. இன்றைக்கி உங்களுக்கு நான் வெஜிடேரியனாக எப்படி பண்ணுறதுன்றதை காட்ட போகிறேன். அதுலேயே 2 வெர்ஷன் இருக்குது. ஒன்று வந்து கிளியர் சூப், அது வந்து உரப்பு கம்மியாக இருக்கும். இது வந்து நான் பண்ண போகிறது வந்து ஹாட் அண்ட் சவர் சூப், கொஞ்சம் காரமும் புளிப்பும் இருக்கிற ஒரு சூப். இதை வந்து அவங்களுடைய ட்ரெடிஷ்னலான ஒரு சூப். அதை எப்படி செய்கிறன்றதை காட்ட போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: காளான் 1 கப், ப்ரக்கோலி 1/2 கப், காலிஃப்ளவர் 1/2 கப், டோஃபு 1 கப், சோளப்பிஞ்சு 1/4 கப், தக்காளி நறுக்கியது 1 கப், பீன்ஸ் நறுக்கியது 1/2 கப், எலுமிச்சை இலை 2, லெமன் கிராஸ் 2, எலுமிச்சை சாறு 4 மேஜைக்கரண்டி, மிளகாய் விழுது 2 மேஜைக்கரண்டி, பூண்டு 2 பல், இஞ்சி 1 துண்டு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. முதல்ல ஸ்டோவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சிடலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெயை டிசல் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கடாய் சூடேறிடுச்சு. இப்போ நம்ம இந்த லெமன் கிராஸை போட்டுடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் அதை வதக்க விடுங்க. அப்போ தான் அதோட வாசனை ஃபுல்லாக அந்த எண்ணெயில் இறங்கும். இப்போ வந்து நம்ம பூண்டு, நல்லா நறுக்கிய பூண்டு, நறுக்கிய இஞ்சி, நல்லா இந்த பூண்டு வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த தொம்யம் சூப்புக்கு வந்து வெங்காயம் போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம அந்த சில்லி பேஸ்ட் யூஸ் பண்ண போகிறோம். அந்த சில்லி பேஸ்ட்டில் அரைக்கும் போதே நம்ம சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிறதுனால அதை நீங்கள் போடணுன்ற அவசியம் இல்லை. இப்போது இந்த சில்லி பேஸ்ட் சொன்னல, அதை அந்த இதில் போட்டுருங்க. தேவைக்கேற்ப உப்பு, நல்லா ஒரு வதக்கி இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். ஏன்னா பச்சை மிளகாயை போட்டு அரைச்சிருக்கிறோம் நம்ம. மஷ்ரூம் நல்லா தண்ணிலாம் புழிஞ்சு அதில் போட்டுருங்க. அதாவது கொஞ்சம் லேட்டாக வேக வைக்கிற காய்கறி இதெல்லாம் இருந்துச்சுன்னா இப்போயே போட்டுருங்க. ப்ரோக்கோலி, சிறிதாக நறுக்கிய ப்ரோக்கோலி, காலிஃப்ளவர், பீன்ஸ். யூஸ்வலாக தொம்யம் சூப்பில் வந்து இவ்வளோ வெஜிடபிள்ஸ் போட மாட்டாங்க, ஏன்னா அது நான்வெஜ் கலக்கிறதுனால. இப்போ நம்ம நான்வெஜ் இல்லாமல் வெறும் வெஜிடேரியனாக செய்கிறதுனால தான் நான் உங்களுக்கு பல வகையான காய்கறியை போடுறேன். பேபி கார்ன், இப்போ நம்ம இது மேலே கொதிக்க வச்ச தண்ணி அதை போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக அந்த காய்கறி வேகும். நம்மளுக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அதுக்கு தக்க நம்ம தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். ரொம்பவும் தண்ணியாக வச்சாலும் டேஸ்ட்டு போயிடும். கரெக்டாக அந்த காய்கறி வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விடணும். இதை இப்போ இதை கொதிக்கும் போதே நம்ம வந்து டோஃபு இந்த மாதிரி க்யூபாக வெட்டி இருக்குது. இதை நீங்கள் பொரிக்கணுன்ற அவசியம் இல்லை. இது சூப் பேஸ்னால் நீங்கள் இதை அப்படியே போட்டுடலாம்.
அப்போ காய்கறியோடு சேர்ந்து இதுவும் வெந்துடும் நல்லா. இப்போது வெஜிடபிள்ஸ் ஸ்டாக் வச்சுருக்கேன், இதையும் அது உள்ளுக்கு போட்டுருங்க. கொஞ்சமாக லைம் ஜூஸ். நான் சொன்ன மாதிரி இந்த சூப் வந்து கொஞ்சம் காரம் கொஞ்சம் புளிப்பு எல்லாமே இருக்கும், அதுக்கு தான் நம்ம லெமன் ஜூஸ் போடுறோம். இந்த வெஜிடபிள்லாம் ஒரு ஹாஃப் குக் ஆன பிறகு பொடிசாக நறுக்கிய தக்காளி. நீங்கள் பொடிசாக நறுக்கலைன்னா கூட சில பேருக்கு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தக்காளி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றவங்க ஒரு 2-3 துண்டாக நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அதை மூடி வேக வச்சிட்டோம்னா எல்லாம் கரெக்டாக வெந்திருக்கும். இதோட வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப குழையிற அளவுக்கு நம்ம வேகக்கூடாது, ஒரு 3/4 பாதம் வெந்தாலே போதும். ஓகே, இப்போ சூப்பு ரெடி ஆச்சான்னு பார்ப்போம். நல்லா கொதிச்சு எல்லாம் ரெடி ஆச்சு, காய்கறியெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சொன்ன மாதிரி லெமன் லீஃப் அதை ஒரு 2-3 போட்டுக்கலாம் வாசத்துக்கு. அதை போட்டோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்டுலேயே அந்த லெமன் லீஃப் மெதுவாக அதோட வாசத்தை மெதுவாக அது அப்படியே ஃபுல்லாக இறங்கிடும். தொம்யாம் ரெட் சூப் இதை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டராக நீங்கள் சாப்பிடலாம். மழை காலத்தில் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஆப்டான ஒரு சூப் இது. இல்லை சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட இந்த சூப் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப இதமாக இருக்கும். இந்த சூப் வந்து யூஸ்வலாக எல்லா தைலண்ட் ரெஸ்டாரண்ட்லேயும் ஸ்டார்டராக கொடுப்பாங்க. தொம்யாம் ரெட் சூப் ரெடி. தொம்யம் சூப் செய்ய தேவையான பொருட்கள்: காளான் 1 கப், ப்ரக்கோலி 1/2 கப், காலிஃப்ளவர் 1/2 கப், டோஃபு 1 கப், சோளப்பிஞ்சு 1/4 கப், தக்காளி நறுக்கியது 1 கப், பீன்ஸ் நறுக்கியது 1/2 கப், எலுமிச்சை இலை 2, லெமன் கிராஸ் 2, எலுமிச்சை சாறு 4 மேஜைக்கரண்டி, மிளகாய் விழுது 2 மேஜைக்கரண்டி, பூண்டு 2 பல், இஞ்சி 1 துண்டு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. தொம்யம் சூப் செய்முறை: ஒரு பாத்திரத்தில் சிறிதளவு எண்ணெயை சூடாக்கி அதில் லெமன் கிராஸ் சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் நறுக்கிய பூண்டு, இஞ்சி இரண்டையும் சேர்த்து நன்றாக வதக்கவும். பிறகு அதில் சில்லி விழுதை சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் காளான் சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர், பீன்ஸ், சோளப்பிஞ்சு ஆகியவற்றை சேர்த்து நன்றாக வதக்கவும். வதங்கியதும் அதில் வெந்நீர், டோஃபு, வெஜிடபிள் ஸ்டாக் கியூப், எலுமிச்சை சாறு ஆகியவற்றை சேர்த்து கலந்து நன்றாக வேக வைக்கவும். வெந்ததும் அதில் நறுக்கிய தக்காளியை சேர்த்து நன்றாக கலந்து மூடி வைத்து வேக வைக்கவும். பிறகு அதில் எலுமிச்சை இலையை சேர்த்து நன்றாக கலந்து சூடாக சாப்பிடவும். தொம்யம் சூப் தயார்.